தாய் வீடு செப்டம்பர் 2025. ரஷ்யா உக்ரைன் போர், சமாதான முயற்சிகளும் சவால்களும். எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். சமகாலத்தில் பரவலாக பேசப்படும் சர்வதேச விவகாரங்களில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முன்னெடுப்புகள் முதன்மையானவை. ஆகஸ்ட் 18 வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பும் ஐரோப்பிய தலைவர்கள் பலர் பங்கேற்ற கூட்டமும் இடம்பெற்றது. அக்கூட்டத்தில் போர் நிறுத்தம், சமாதான முன்னெடுப்புகள் குறித்த எந்தவித எழுத்தாவணங்களோ உடன்படிக்கைகளோ எட்டப்படவில்லை. அதற்கு முன் ட்ரம்ப் அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்தார். 2022 ஆரம்பத்தில் இருந்து மிக மோசமான விளைவுகளையும் மானிட அழிவுகளையும் ஏற்படுத்தி வரும் போர் நிலைமைகள் முடிவுக்கு வரக்கூடிய உடன்பாடுகள் எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. வாஷிங்டன் கூட்டத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவல் மேக்ரான், பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர், ஜெர்மன் தலைவர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலானி, ஃபின்லாந்து பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்துப், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டர் லயன் மற்றும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ரஷ்யா உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அதீத நம்பிக்கைக்குரிய கூற்றுக்களை வெளியிட்டு வருபவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். தன்னுடைய ராஜதந்திர முன்னெடுப்புகள் மாதங்களுக்குள் அல்ல, சில வாரங்களுக்குள்ளேயே சமாதான உடன்படிக்கையை எட்டிவிடும் என்பது போன்ற மிக நம்பிக்கைகள் அவரிடம் இருந்து வெளிவருவதொன்றும் புதியவை அல்ல. விரைவில் புட்டின், செலன்ஸ்கி மற்றும் தனக்கிடையிலான நேரடி சந்திப்பு இடம்பெறும். அது முக்கியமான நகர்வு என்றும் சுட்டிக்காட்டினார். நிலப்பரப்புகளின் எதிர்காலம். சமாதான பேச்சுவார்த்தைக்கு அடிப்படை போர் நிறுத்தம். ஆனால் அதனை கூட எட்டுவதற்குரிய பொருட்சூழல் தோற்றுவிக்கப்படவில்லை. பல கடினமான சவால்கள் அல்லது முட்டுக்கட்டைகள் நிலவுகின்றன. 2014 ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரிமியா, குடா உட்பட்ட தற்போதைய போரின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் நிலப்பரப்புகளின் எதிர்காலம், உக்ரைன் கோரிவரும் பாதுகாப்பு உத்தரவாதம், மேற்குடனான ரஷ்ய பொருளாதார அரசியல் உறவு போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்த சவால்கள் நிலவுகின்றன. இந்நிலையில் சமாதான பேச்சுகளுக்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் அமெரிக்க ஜனாதிபதியின் வகிவாகம் தொடர்பான மாறுபட்ட கருத்துக்களும் கேள்விகளும் உலகின் பல்வேறு மட்டங்களில் நிலவுகின்றன. போர் நிறுத்தம், சமாதான தீர்வு சார்ந்த நகர்வினை துரிதப்படுத்துவதற்கு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் உக்ரைன் ஆகிய முத்தரப்புகள் ஒருமித்த அழுத்தத்தினை ரஷ்யா மீது பிரயோகிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் வாஷிங்டனில் நடைபெற்ற சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2011 ஜூன் ஜோ பைடன், புட்டின் இடையிலான சந்திப்பு ஜெனீவாவில் நடைபெற்ற பின்னர் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் புட்டினுக்கும் இடையில் நடைபெறும் முதலாவது சந்திப்பு இது. சமாதான பேச்சுக்கள், போர் நிறுத்தம் பற்றிய முன்னெடுப்புகள் இன்றைய நாட்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஆனால் இவை புதியவை அல்ல. நேட்டோ இணைவை விட்டுக் கொடுக்கின்றது உக்ரைன். 2022 பிப்ரவரி உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பிற்கு பின்னர் உக்ரைன், ரஷ்யா இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. துருக்கியில் இருதரப்பு சந்திப்புகள் பல இடம்பெற்றன. நேட்டோ இணைவு திட்டத்தினை கைவிடுவதாக உக்ரைன் உறுதியளித்தது. ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுக்க மறுத்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனின் இணைவுக்கான செயல்முறைகளுக்கும் ரஷ்யா இணக்கம் தெரிவித்தது. இவற்றை அடிப்படையாக கொண்டு இருதரப்பும் ஒரு உடன்படிக்கை விரைவினை நெருங்கியிருந்தது. ஆனால் உக்ரைன் கோரிய பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படாமையினால் சமாதான உடன்படிக்கை தடைப்பட்டது. இன்றைய சூழலில் உக்ரைன், ரஷ்யா விவகாரம் ஒரு போர் நிறுத்தத்திற்கு இட்டுச் செல்லலாம் அல்லது ஒரு உரைநிலை முரணாக நீடிக்கலாம் என்ற இரு கருதுகோள்களும் நிலவுகின்றன. போர்க்களத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறும் நிலை ஏற்பட்டால் அல்லது ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கின் பொருளாதார, வணிக புறக்கணிப்புகள் ரஷ்யாவை அதிகம் பாதிக்க தொடங்கினால் சமாதான தீர்வு நோக்கிய நகர்வில் முன்னேற்றம் ஏற்படலாம். ரஷ்யாவின் கோரிக்கைகளில் முதன்மையானது உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது என்பதாகும். அது ஆக்கிரமிப்பில் இறங்கியதற்கான முதன்மை காரணி உக்ரைனின் நேட்டோ இணைவு திட்டம். இணைவு திட்டம் கைவிடப்படுவதை உக்ரைனும் நேட்டோ தரப்பும் உத்தரவாதம் அளித்து வணிக புறக்கணிப்புகளை மேற்கு தளர்த்துமேயானால் ரஷ்யா போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு போகும் வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆனால் இதில் உள்ள சிக்கல் யாதெனில், கிரிமியா, குடா உட்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்புகளை உக்ரைன் விட்டுக் கொடுக்காது. இந்த நிலையில் சமாதான தீர்வு சாதகமாக புறச்சூழலை கொண்டிருக்கவில்லை. நேட்டோ இணைவு கைவிடல் ரஷ்யா மீதானதும் அதனுடனானதுமான பொருளாதார உறவுகளில் இயல்பு நிலையை ஏற்படுத்துதல் மட்டும் சமாதான தீர்வுக்கான கதவுகளை திறந்துவிடாது. உரைநிலை மோதல்.
தற்போது இருதரப்புகளுக்கும் இடையிலான பெரும் இடைவெளி நிலவுகிறது. கிரிமியா உட்பட தாம் கைப்பற்றிய அனைத்து பிரதேசங்களையும் தமதாக்கிக் கொள்வதில் ரஷ்யா விடப்படியாக நிற்கிறது. 2014 கிரிமியா இணைப்பிற்கு முன்பிருந்த எல்லைகளுக்கு ரஷ்யா நிபந்தனையற்று திரும்ப வேண்டும் என்பது உக்ரைனின் நிலைப்பாடு. இந்த இருவேறு நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் நடுநிலையான தீர்வை கண்டடைவது கடினமானது. இது ஓர் ஆழ்புல நிலைப்பாடுகளில் தீர்வற்ற ஒரு போர் நிறுத்தத்தில் போய் முடியலாம். அத்தகைய ஒரு தீர்வு உரைநிலை முரண்பாடாக நீடிக்கும். இதற்கான முந்தைய உதாரணமாக 1974 சைப்ரஸ் மீதான துருக்கியின் படையெடுப்பிற்கு பின்னரான நிலையை ஒப்பிடலாம். உரைநிலை மோதல் அல்லது உரைநிலை முரண் என்பது ஆயுதப் போரில் நேரடியான மோதல்கள் முடிவுக்கு வந்திருந்தாலும் முழுமையான சமாதான தீர்வு எட்டப்படாமல் இடைக்கால தீர்வு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட நிலையை குறிக்கும். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் தொடர்பான இறுதி தீர்வுகள் எட்டப்படாத சூழலும் உரைநிலை மோதல்தான். சைப்ரஸ் நாட்டின் மூன்றில் ஒரு பகுதி நிலப்பரப்பினை கொண்ட அதன் வடபகுதி துருக்கியினால் கைப்பற்றப்பட்டது. 1974 ஜூலையில் சைப்ரஸை கிரீஸுடன் இணைக்க முயன்ற கிரேக்க ஆதரவு கலவரத்துக்கு பிறகு துருக்கி சைப்ரஸை கைப்பற்றியது. இன்று வரை இது துருக்கியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளது. அதன் பின்னர் சைப்ரஸ் 2 பகுதிகளாக பிளவுபட்டது. தென்பகுதி கிரேக்க சைப்ரஸ் குடியரசு அனைத்துலக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது. வடபகுதி துருக்கிய சைப்ரஸ். இது 1983 துருக்கிய சைப்ரஸ் குடியரசு என ஒரு தலைப்பட்சமாக துருக்கியால் பிரகடனப்படுத்தப்பட்டது. சர்வதேசம் இதனை அங்கீகரிக்கவில்லை. கள ஜயார்த்தமும் சமாதான பேச்சுக்களில் கணிசமான செல்வாக்கம் செலுத்துவன. 2023 இறுதியில் இருந்து இராணுவ ரீதியில் ரஷ்யா பலமான நிலையில் உள்ளது. நேற்று இணைவை கைவிடுவதென்ற உக்ரைனின் விட்டுக் கொடுப்பு ஒப்பீட்டளவில் பெரியது. ரஷ்யா பெரிய அளவிலான விட்டுக் கொடுப்புகளை செய்யவில்லை, எனினும் சற்று இறங்கி வந்துள்ளது. இருதரப்பு மென்போக்குகளும் முரண்பாட்டின் அடிப்படை அம்சங்கள் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கட்டமைப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகளுக்கான வெளியை உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு உத்தரவாதம். மூலோபாய விவகாரங்கள் தொடர்பான விடயங்களில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளின் அவசியத்தை ட்ரம்ப் புரிந்து கொள்ளவில்லை என்ற கருத்தும் நிலவுகிறது. அதேவேளை தெளிவான உடன்பாடுகள் எட்டப்படாத சூழலில் முத்தரப்பு சந்திப்பிற்கு புட்டின் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் கோருகின்ற பாதுகாப்பு உத்தரவாதத்தினை வழங்குவதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நேட்டோவின் 5வது தீர்மானத்தை ஒத்த முறையில் பரிசீலித்து வருகின்றன. இத்தகைய பொறிமுறை சார்ந்து ரஷ்யா வீட்டோ அதிகாரத்தை கோரினால் அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் சிக்கலை எதிர்கொள்ள நேரும் எனவும் சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ட்ரம்ப் இந்த விவகாரத்தை மிக சாதாரணமாக சாத்தியப்படுத்தும் வல்லமை கொண்டவராக தன்னை முன்னிறுத்தி வருகின்றமை பரவலாக அறியப்பட்டதே. அலாஸ்காவில் புட்டினுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் அவர் தனது அவசரத்தனத்தை உணர்ந்ததாக தெரிய வருகிறது. சமாதான முயற்சி தொடர்பான கூடுதல் அழுத்தம் உக்ரைன் மீது பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. பலவீனமான தரப்பின் மேல் பிரயோகிக்கப்படும் அழுத்தம் இது. கடந்த பிப்ரவரி உக்ரைன் ஜனாதிபதியை அமெரிக்க வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பலவீனமான தரப்பாக விழித்த சம்பவம் நிகழ்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு முதன்மையான தேவையாக இருக்கிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா பெருமளவு இராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. இது பொருளாதார ரீதியில் அமெரிக்காவிற்கு நட்டத்தை உண்டு பண்ணி வருகிறது. உக்ரைனின் கனிம வளங்கள் மீதான பயன்பாட்டு உரிமையை பெறுவதற்கான உடன்படிக்கை அமெரிக்கா பெற்றுள்ளது. ரஷ்யாவுடன் உறவுகளை இயல்புக்கு கொண்டு வருவதும் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் பொருளாதார ரீதியில் முக்கியமானது. அமெரிக்க நலன். உக்ரைனில் போரும் ரஷ்யாவுடன் பகைமை உறவுகளும் தொடர்வது அமெரிக்காவினது பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுக்கு சாதகமான அம்சம் இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கு ட்ரம்ப் நிர்வாகம் வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்குறுதிகளிலும் போரை நிறுத்துதல் ட்ரம்பின் முதன்மை வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது. எனவே ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது என்பதில் பொருளாதார புவிசார் நலன்களுடன் ட்ரம்பின் கௌரவம் சார்ந்த அம்சமும் உள்ளடங்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒற்றை வல்லமை தன்னிடம் மட்டுமே உள்ளதென அவர் சூளுரைத்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நலன்சார் அரசியல் ரீதியாக மிகுந்த பிரயத்தனம் கொண்டுள்ளார். ஆனால் சமாதானத்திற்கான வரைபடம் அல்லது பாதை அவர் முன்னிறுத்துவது போல் எளிதானதாக தெரியவில்லை. அது சிக்கலான பரிமாணங்களாலும் மாறுபட்ட நலன்களாகவும் சூழப்பட்டது. இதில் ரஷ்யா உக்ரைன் என்ற இருதரப்பு மட்டும் தொடர்புபடவில்லை. அமெரிக்கா ஐரோப்பா என 4 தரப்புகள் தொடர்புபட்ட சர்வதேச இராணுவ அரசியல் புவிசார் பிராந்திய பொருளாதார நலன்சார் நோக்கங்களால் சூழப்பட்ட முரண்பாடு இதுவாகும். சதுரங்க ஆட்டம்.
இந்த சதுரங்க ஆட்டத்தில் புட்டின் தனக்கு சாதகமாக காய்களை நகர்த்துவதான தோற்றம் தென்படுகிறது. ஆடுகளத்தை பரபரப்பாக வைத்திருக்கும் அதே வேளை போர் நிறுத்தத்திற்கோ அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்குரிய சமரசங்களுக்கோ போவதற்கு புட்டின் அவசரம் காட்டவில்லை. புட்டின் ஏன் இது விடயத்தில் அவசரம் காட்டவில்லை என்ற கேள்விக்கான விடை எளிதானது. போரில் அதிக வளங்களை கொண்டவர்களுக்கு அதனை இழுத்தடிப்பு போராக நீடிப்பது சாதகமானது. உக்ரைனுக்கு உலகமே திரண்டு உதவினாலும் இப்போரில் ரஷ்யாவே வலிமையான தரப்பு. தனது வலிமையான இராணுவ இயந்திரம், படைக்கல மேலாண்மை, ஆளணி கொண்ட ரஷ்யா நீண்ட காலத்திற்கு இப்போரை தாக்குப்பிடிக்கும் சக்தியை கொண்டுள்ள தரப்பு. உக்ரைன் முற்றிலும் அமெரிக்க மேற்கு நாடுகளின் ஆதரவில் தங்கியுள்ளது. அத்தோடு போர்க்களத்தில் பலமாக இருக்கும் தரப்பிற்கு போர் நிறுத்த உடன்படிக்கை பாதகமாக அமையும் என்பது போரியல் யதார்த்தம். சமாதான செயற்பாடுகளில் போர் நிறுத்தம் என்பது பொதுவாக மூச்சுவிடும் ஓய்வு வெளியை உருவாக்கவும், படை ரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையை கட்டியெழுப்பவும், மானிட அவலங்களை நிறுத்தவும், பேச்சுவார்த்தைகளுக்கான அடித்தளங்களை உருவாக்கவும் போன்ற காரணங்களுக்காகவே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதுண்டு. உக்ரைன் இத்தகு போர் நிறுத்தத்தினை பலமுறை நீண்டகாலமாகவே வலியுறுத்தி வந்த போதும் ரஷ்யா நிராகரித்து வந்துள்ளது. போர்க்களத்தில் பெரும் அழுத்தத்தினை கொடுத்து தமது நிபந்தனைகளுக்கு உக்ரைனை நெருக்குவதே ரஷ்ய மூலோபாயமாக இருந்துள்ளது. புட்டின் வசம் முக்கியமான சதுரங்க காய்கள் உள்ளனவெனவும் அர்த்தப்படுத்த முடியாது. போர் என்பது அடிப்படையில் அழிவு கருவி. அது வலிமையான தரப்பு, வலிமை குறைந்த தரப்பு என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் மானிட அழிவையே முதன்மையாக தரும். பொருளாதார அரசியல் நலிவும் அதன் விளைவு. நன்றி.